அனைவருக்கும் வணக்கம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 50வது பொன்விழா தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் நடத்துகிற இது 50வது பொன்விழா. இதுதான் இந்த வருஷம் தான் ரொம்ப கிராண்டாக பண்ணணுங்கிறதுக்காண்டி இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்டோடைய டிபார்ட்மெண்ட் பூராமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக பண்ணியிருக்காங்க. பூராமே பூரா 38 டிபார்ட்மெண்ட் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் பண்ணி கொஞ்சம் கரெக்ட் பண்ணி வந்திருக்காங்க. 12ஆம் தேதி மினிஸ்டர்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு போயிருக்காங்க. 12ஆம் தேதியும் 13ஆம் தேதியும் ஃப்ரீ டிக்கெட் கொடுத்துருக்காங்க. இன்னையிலிருந்து தான் டிக்கெட் போட்டிருக்காங்க. இன்னைக்கு பூராத்துக்கு இன்னையிலிருந்து தான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டிக்கெட் போட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பப்ளிக் வர்றவங்களுக்கு பூராத்துக்கு அனைத்து வசதிகளையும் செஞ்சு வச்சிருக்கோம். குடிநீர் வசதி, ஒப்பனை வசதி, மற்ற எல்லா வசதிகளும் அங்கங்கே அந்தந்த இடங்கள்ல எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இந்த பக்கம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கவர்மெண்ட் சைடு நடத்துகிறாங்க. அந்த பக்கம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நாங்கள் ஆர்கனைசர் எடுத்து அந்த பக்கம் ஃபுல்லாக எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணியிருக்கோம். ஃபுட் கோர்ட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டால்ஸு, அப்புறம் அம்யூஸ்மெண்ட் ரைட்ஸு, இது எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இந்த வட்டம் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக எல்லாமே செஞ்சு வச்சுருக்கோம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா எப்பயுமே இல்லாத வருஷம் இது இந்த வருஷம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். ஏன்னா கவர்மெண்ட் ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் சுற்றுலாத்துறை ஒவ்வொரு இதையும் ரொம்ப உன்னிப்பாக கவனித்து பப்ளிக் இதை சுற்றுலாத்துறை எப்படி டெவலப்மெண்ட் பண்ணுங்கிறதுக்காண்டி புறாத்தையும் வளர்ச்சி கொண்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா விண்டேஜ் பஸ்ன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஃப்ரீ பஸ் போட்டு பப்ளிக்குக்காண்டி கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணுறாங்க. இன்னைக்கு ஒரு ட்ரையல் தான் இன்னைக்கு பார்த்துருக்காங்க. இந்த கூட்டமும் வருங்கிறதுக்காண்டி இது பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கு, வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சுற்றுலா வளர்ச்சி கழகமும் ரெடியாக இருக்காங்க. ஆமாம் சார், வித்தியாசமா பண்ணிருக்கேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிட்ஸுக்கு ஐட்டங்கள் பூராமே நிறைய வித்தியாசங்களா இருக்கு சார். அதனால ஒன்ஸ் உள்ள வந்துட்டு போனாங்கன்னா கண்டிப்பா அவங்க 2 தடவை 3 தடவை திருப்பி வர்றது மாதிரி தான் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் சார். பூராமே இல்ல அப்படி கிடையாது. இப்போ சைட் ஷோன்னு பாத்தீங்கன்னா ஃபன் சிட்டில 12 மிஷின் புதுசா வந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு இதுவும் இப்ப டாய்ஸ், இப்ப கார் பாத்தீங்கன்னா சாதா பேட்டரி கார் தான் வச்சிருப்பாங்க. ஆனா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா இந்த இவி பைக்லயே கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கிற மாதிரி, கொஞ்சம் காஸ்ட் எக்ஸசிவா போற மாதிரி எல்லாமே பண்ணிருக்காங்க. எப்பயுமே இருக்கிறது ரொம்ப பேசிக் லெவலா இருக்கும். பட் இந்த தடவை எதுவுமே பேசிக் லெவல்ல கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலா எல்லாமே பண்ணிருக்காங்க. 40 ரூபா பெரியவங்களுக்கு, சின்னவங்களுக்கு 25 ரூபா டிக்கெட்டோட விலை. ஒரு ரைடு அது ஒருத்தவங்க அவங்கவுங்க அந்த கான்ட்ராக்டரோட ஆர்கனைசர் அவங்கள பொறுத்து அவங்க அது ரேட் பிக்ஸ் பண்ணுவாங்க. ஒரு ரைடுக்கோ இல்ல சாப்பாடுக்கோ அதெல்லாம் அவங்கவுங்க அதை பிக்ஸ் பண்ணிப்பாங்க. ரொம்ப டிஃபரெண்டா பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த வாட்டி எப்படி இருக்குன்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? மக்கள் எப்படி உங்க கூட ஒத்துழைப்பு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல, மக்களோட ஒத்துழைப்பு நிறையவே இருக்கு, நல்லாவே இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா 12ஆம் தேதி திறந்தோம். 12, 13, 14 3 நாளுமே ஃப்ரீ என்ட்ரி தான் விட்டோம். எப்பயுமே ஒரு நாள் ஃப்ரீ என்ட்ரி விடுவாங்க, இல்ல 2 நாள் ஃப்ரீ என்ட்ரி விடுவாங்க. இன்னைக்குமே ஒரு மதியானம் 2 மணி வரைக்கும் ஃப்ரீ என்ட்ரி தான் விட்டோம். அதுலயே ஒரு 7,000-8,000 பேர் உள்ள வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய மக்களுக்கு மட்டுமே தான் சார்ஜஸ் போட்டு கவுண்டர் ரெடி பண்ணி சார்ஜஸ் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இல்ல, வருஷம் வரோம். போன வருஷம் நம்ம தான் பண்ணோம், இந்த வருஷமும் நம்ம தான் பண்றோம். சார் சாட்டர்டே சண்டேல பாத்தீங்கன்னா 20,000 பேர் வருவாங்க சார். பொங்கல் நாள்ல பாத்தீங்கன்னா 40,000 இருந்து 60,000 பேர். லாஸ்ட் இயர் ரெக்கார்டு வரைக்கும் அதுதான். 40,000 இருந்து 60,000 பேர். காணும் பொங்கல் அன்னைக்கு 60,000 பேர் 50,000 பேர் ஈஸியா வந்துருவாங்க. கலெக்ஷன் கவர்மெண்டோட தான். அவங்க தான் டிக்கெட் போடுறது ஃபுல்லா கவர்மெண்ட். சுற்றுலாத்துறைன்றதால அதோட கலெக்ஷன் எல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும், எங்களுக்கு தெரியாது. தீ அணைப்பு வண்டி 2 சைடுமே உள்ள நிக்குது சார். போலீஸ் பூத், D1 போலீஸ் பூத் அந்த சைடும் இருக்கு, இந்த சைடு இவங்களோட பூத்தும் இருக்கு. சோ சேஃப்டி வைஸ், செக்யூரிட்டி வைஸ் எல்லாமே பக்காவா இருக்கு. இல்ல, ஆமா, போன வருஷமே அதை நாங்க ஃபேஸ் பண்ணிருந்தோம். இந்த வருஷம் எல்லாத்தையும் அதை சரி பண்ணி கார்பரேஷன் என்ன கட்டணம் வசூலிக்கணும்னு சொல்லி சுற்றுலாத்துறைக்கு பரிந்துரை செஞ்சிருக்கோம். அந்த கட்டணத்தை வசூலிக்கணும்னு சொல்லி தான் ப்ராப்பரா அக்ரிமெண்ட் போட்டு அந்த கான்ட்ராக்டர் கிட்ட நாங்க கான்ட்ராக்டை கொடுத்துருக்கோம். நாங்க இல்ல சார், இப்ப நாங்க பாத்தீங்கன்னா மைக் ரூம் சர்வீசஸ் வச்சிருக்கோம், ஆடியோ ரூம் சர்வீசஸ் வச்சிருக்கோம். 3 இடத்துலயுமே இப்ப எப்பயுமே 3 பிரிட்ஜ் வரும். இந்த வருஷம் 2 பிரிட்ஜ் வரனால 3 இடத்துலயுமே நாங்க ஆடியோ ரூமோட கண்ட்ரோல் சிஸ்டம் வச்சிருக்கோம். அது பக்கத்துல எங்க இருக்காங்களோ அங்க போய் சொன்னாங்கன்னா வித்தின் ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல இதுலயும் மைக் ஆஃப் பண்ணிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி நாங்க கண்டுபிடிச்சு கொடுத்துருவோம். இன்னைக்கே இப்ப காலையில இருந்து ஒரு 4 குழந்தைங்களை நாங்க கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கோம். இல்ல, இப்ப வரைக்கும் எதுவும் வந்ததில்லை. யூஸ்வலா ஏதாச்சும் 1-2 வரும். பட் அது நாங்க அடுத்தடுத்ததுல நாங்க ரெக்டிஃபை பண்ணிடுவோம். நாங்க
இல்ல சார், அது மைக்ல வந்து நீங்க ஆடியோல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு போலீஸ் பாதுகாப்பு கேமரா போட்டிருக்கோம். எல்லா இடத்துலயுமே கேமரா போட்டிருக்கோம். டிக்கெட் கவுண்டர், என்ட்ரி, எக்ஸிட், மெயினா crowd நிக்கக்கூடிய இடத்துல எல்லா இடத்துலயுமே நாங்க சிசிடிவி கேமரா இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். சார் டிக்கெட் வந்து கேஷ் டைம்ல வந்து நிறைய illegal சட்டம்லாம் உள்ள போவாங்க. அதெல்லாம் வந்து திருடர்கள் இது வந்து நிறைய இல்ல அது எல்லா கூட்டம் இப்போ எல்லா இடத்துலயும் இருக்கு. இங்க அது மாதிரி பொதுமக்களுக்கு அது விழிப்புணர்வு என்னென்ன இல்ல விழிப்புணர்வு ஆடியோ மூலியமா கொடுத்துக்கிட்டு தான் சார் சார் எவ்ரி ஹாஃப் அன் அவர் வந்து நாங்கள் ஆடியோ மூலமாக வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி டிக்கெட் வாங்குறதுக்கு வந்து வெப்சைட்டே ஓப்பன் பண்ணியிருக்கோம். இப்போ நிறையா பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் புக் பண்ணியே நிறையா வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி ஆன்லைனில் புக் பண்ணியே நிறையா வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபுல்லாகவே வந்து வெப்சைட்டில் கொடுத்துருக்கோம், வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்கோம். நாங்கள் எவ்ரி ஹாஃப் அன் அவர் வந்து மைக்கில் வந்து ஆடியோ வந்து கூப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கோம். என்னங்கிறது பொதுமக்களுக்கு பாதுகாப்புக்காக விழிப்புணர்வுக்காண்டி நாங்கள் பண்ணுறோம், போலீஸ் டிபார்ட்மெண்ட் பண்ணாங்க, ஃபயர் டிபார்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு ஆடியோ வச்சு கரெக்ட் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. மொத்தம் எத்தனை நாள் நடக்குது? கவர்மெண்ட் மாநகராட்சி எந்த சப்போர்ட் பண்றாங்க? 70 நாள் சார். இதனுடைய இது வந்து மொத்தம் வந்து 70 நாள் வந்து உங்களுக்கு வந்து மார்ச் எண்டு முடிய இங்கே இருக்கும். இந்த 70 நாள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நடக்கும். கவர்மெண்ட்ஸ் வந்து ஃபுல்லாகவே சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த வருடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் ஸ்டால்ஸ் பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷம் பண்ணதுக்கும் இத்தனை வருஷம் நீங்கள் பண்ணதுக்கும் இந்த வருஷம் பார்த்துருக்கிறதுக்கு வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். நீங்கள் போய் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு. அதனால வந்தாங்கன்னா பப்ளிக் வந்தாங்கன்னு சொல்லி சொன்னாங்கன்னா அது பூரா ஃப்ரீ என்ட்ரி தான் உங்களுக்கு எல்லாமே. கவர்மெண்ட் சைடு பூராமே ஃப்ரீ என்ட்ரி தான் வச்சிருக்காங்க. அதனால போய் வந்து பார்த்தாங்கன்னாவே வந்து கண்டிப்பா வந்து ஒரு அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கு இந்த வருஷம் வந்து கவர்மெண்ட் கார்பரேஷன் ஃபுல் சப்போர்ட் பண்றாங்க உங்களுக்கு. எல்லாமே ரெடி பண்ணிருக்கோம் சார், எல்லாமே ரெடி பண்ணிருக்கோம். எப்பயுமே வந்து கிளீன் பண்ணிருக்கோம். கான்ட்ராக்டா விட்டுருக்கோம் சார். கான்ட்ராக்ட்காரங்க டெய்லி கிளீன் பண்ணுவாங்க. நாங்க இப்போ ஹாலிடேஸ் வீக்கெண்ட்ஸ் தவிர மற்ற நாள்ல 3 மணிக்கு ஓபன் பண்ணுவோம். ஸோ 3 மணிக்கு ஓபன் பண்றதுக்கு முன்னாடி எங்களோட ஆஃபீஸ்ல இருந்து டீம் போய் செக் பண்ணிட்டு தான் ஓபன் பண்ணவே விடுவாங்க. இதுல வந்து ஃபுல் டே மார்னிங் 11 இருந்து 10 o'clock வரைக்கும் இருக்கும். அப்போ அன்னைக்கு நைட் ப்ரையர் நைட்டே வந்து கிளீனிங்கும் சரி எல்லாமே பண்ணி முடிச்சு செக் பண்ணி முடிச்சுட்டு தான் கிளம்புவாங்கல்ல இங்க. இப்பயும் ஒவ்வொரு மணி நேரத்துக்கு எங்க டீம் போவாங்க சார். எங்க ஆபீஸ் ஸ்டாஃப் போய் பார்க்கத்தான் செய்யறாங்க. ஏன்னா அங்க ஸ்டாஃப் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒரு 2 பேர் ஒரு ஆளு அந்த கான்ட்ராக்டர் போட்டிருக்காரு. எல்லாமே போட்டிருக்காங்க. எங்க புரியல. காவல்துறை இல்லாம உங்க சைடுல தன்னார்வ செக்யூரிட்டி சர்வீஸ் 6 போட்டிருக்கோம் சார். 6 பேர் போட்டிருக்கோம் நாங்க. இல்ல அந்த மாதிரி இல்ல. இந்த ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவல் டைம்லயே வந்து காவல்துறை தான் ஒரு ஆடியோ ரூம் கண்ட்ரோல்ல எடுத்து வைப்பாங்க. அவங்க தான் அந்த ஆடியோ போடுறது, மெயின்டைன் பண்றது எல்லாமே அதை பண்ணுவாங்க. அவங்க அந்த சைடு பூத்தே ரெடி பண்ணிருக்காங்க. உள்ள வந்து சப் இன்ஸ்பெக்டர்ல இருந்து லெவல் வரைக்கும் 3 பேர் 4 பேர் ஸ்டேஷன்ல எப்பயுமே இந்த கிரவுண்டுக்குள்ளே இருப்பாங்க. சமீம், பீர் சமீம் அம்யூஸ்மெண்ட் என்டர்டைன்மெண்ட் ஆர்கனைசர் இந்த வருஷத்தோட. முஜிபுர் ரஹ்மான் சார். அப்பாஸ் மந்திரி.